வெல்கம் டு செம்பாவின் வீடு. இன்னைக்கு நம்ம எந்த ரெசிபியோ இல்லை கிச்சன் டிப்ஸோ பார்க்க போகிறது இல்லைங்க. நான் ஆடி தள்ளுபடியில் திருச்சி சாரதாஸில் சில சாரீஸ் வாங்கினேன். அதை இப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சாரதாஸில் நிறைய ஆஃபர் போட்டிருந்தான். அதில் இந்த சாரீ எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது என்னென்ன சாரீ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லா திருச்சியிலன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நிறையாவே சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு சாரீ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே வச்சுருக்கிறது எல்லாமே 200 ருபீஸில் வாங்கினது. எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. சாஃப்டாக நீங்கள் ஒரு 2 தடவை துவைச்சிங்கனாலே நல்லா சாஃப்டாக ஆகிடும். உங்களுக்கு சாரீ வந்து உடம்புல இருக்கிறதே தெரியாத அளவுக்கு சாஃப்டாகிடும். நல்ல டிசைனாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நல்லாவே இருந்துச்சு. பாருங்கள், ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு இந்த சாரியில். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 தான் உங்களுக்கு. ப்ளூ கலர் இது. அதுலேயே வந்து ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் எல்லாம் நான் டிச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து சாண்டில் கலரில் உங்களுக்கு வெந்தய கலரில் இது கலம்கரி மாடலில் கொடுத்துருந்தாங்க. பார்டர் கலர்லேயே உங்களுக்கு முந்தானி கலர்லேயே உங்களுக்கு வந்து ஜாக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. எல்லா ப்ளவுஸுமே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 200 ருபீஸ் தான். இது வந்து நான் ஒரு வாட்டி வந்து தண்ணியில் அலசினதுக்கப்புறம் வந்து நல்ல மொடன்னு இருந்துச்சு இந்த சாரீ. தண்ணியில் அலசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிருச்சு. இதில் கொடுத்த ஜாக்கெட் எனக்கு வந்து பிடிக்கல கலரு. அதனால் இது ஒரு 50 ருபீஸ். இந்த ஜாக்கெட்டோட ரேட்டு கலம்கரி ஜாக்கெட் பிட்டு. இது 50 ருபீஸ் தான். இதை வந்து அந்த சாரீக்கு மேட்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்திருக்கேன். ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு இந்த சாரீ. இதோட ரேட்டும் 200 தான். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 200 ருபீஸ் தான். இது அப்படியே மொடன்னு இருக்குது. ஆனால் தண்ணியில் 2 வாட்டி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே சாஃப்டாகிடுது. எல்லாம் ஃபால்ஸ் எல்லாம் வச்சு அடிச்சிட்டேன் நான். பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு வித்து பிளாக்கு. இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து கைக்கு மட்டும் பார்டர் வந்திருக்கு. மித்ததெல்லாம் ப்ளைனாக இருந்துச்சு. பைப்பிங் வச்சு நான் ப்ளவுஸ் தைச்சேன். எல்லாம் விலை கம்மின்றதுனால டிசைனாலாம் தைக்கல, சிம்பிளாக நான் வந்து தைச்சிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 200 தான். இது வந்து முந்தி உங்களுக்கு பார்டரில் நல்ல மயில் இருந்துச்சு. அதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் தைக்காமல் வச்சுருக்கேன். இதுதான் மாடல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. காட்டன் ப்ளவுஸ் தான். நல்லாவே சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு துணி. இது வந்து பார்த்ததுலேயே ஆரஞ்சு கலர் பார்த்தோம். இதுவும் ஆரஞ்சு வித் பிளாக் தான். பார்டர் மட்டும் க்ரீன் கலரு, அது ஆரஞ்சு கலர்லேயே இருந்துச்சு. வித் ரெட் வித் ஆரஞ்சாக இருந்துச்சு. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 200 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆஃபரில் தான், ஆடி தள்ளுபடியில் தான் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸு. இது ரொம்ப சாஃப்டான கிளாத்து. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஃபான் மெட்டீரியலில் இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கைக்கு பிடிக்கும் போதே. உங்களுக்கு டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து முந்தி இல்லை உங்களுக்கு டிசைனு. உங்களுக்கு ஃபுல்லாக பார்டர் கொடுத்துருந்தாங்க. முந்தியில் வந்து பார்டர் இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த கலரை நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். பார்த்தீங்கன்னா முந்தியில் இந்த மாதிரி ஃபுல்லாக பார்டர் இருந்துச்சு. இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் கொடுத்துருந்தாங்க. நான் பைப்பிங் வந்துட்டு அந்த பூவில் வந்து அந்த கலர் இருந்ததுனால பைப்பிங் அந்த கலரில் நான் வச்சுக்கிட்டேன். க்ரீன் கலரில் பைப்பிங் வச்சாச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸு. ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு இது பண்ணியிருந்தாங்க. பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்டர் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாகவே ப்ளைன் தான் உங்களுக்கு. நல்லாவே இருந்துச்சு. துணி சாஃப்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து முந்தானி சைடு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இதுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க. நான் தனியாக வந்து இந்த மாதிரி கலரில் எடுத்துக்கிட்டேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது காட்டன் மிக்ஸ்டு. உங்களுக்கு நல்ல கலர் வந்து நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் ஆக்சுவல் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1000 இருந்துச்சு. பட் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 700க்கு வாங்கணும். இது ஃபங்க்ஷன்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து முந்தானி உங்களுக்கு. ரன்னிங்கில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இதுவும் ஆஃபரில் தான் வாங்கினது. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 400 தான். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்குன்றதுக்காக இதை நான் வாங்கினேன். கோயில் அந்த மாதிரி கட்டிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வாங்கினேன். இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லாவே இல்லை உங்களுக்கு டிசைனு. அதனால் நான் வந்து சில்க் காட்டனில் மெரூன் கலரில் இந்த மாதிரி நான் வாங்கி தைச்சிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ பார்த்தீங்கன்னா கலம்கரியோட சேர்ந்தது. காட்டன் உங்களுக்கு. காட்டன் நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு இதில். இது வந்து முந்தானி உங்களுக்கு. அந்த பார்டருக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு உங்களுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸ். அங்கங்கே உடம்புல ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டு இருந்துச்சு. இது ப்ளவுஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாரதாஸில் வாங்கலை, அமேசானில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் தான். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு கிளாத்து உங்களுக்கு. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. வேறு வேறு கலரில் இருந்துச்சு. அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இன்னொரு சாரீ எடுத்திருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸு. இது வந்து உங்களுக்கு முந்தானி சைடு உங்களுக்கு. இதில் இருந்த ப்ளவுஸும் எனக்கு பிடிக்கல. அதனால் இந்த மாதிரி சில்க் காட்டனில் எடுத்துட்டு, அந்த பார்டரில் இந்த கலர் இருக்கிறதுனால சில்க் காட்டனில் இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த சாரியில் இருக்கிறத எடுத்து உங்களுக்கு பைப்பிங் மாதிரி வச்சு தைச்சிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.